கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏகப்பட்ட துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. நம்பினவங்கெல்லாம் உங்களை நடுத்தரவில் விட்டுட்டு போயிருப்பாங்க. குறிப்பாக உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரொம்ப முக்கியம் நினச்ச நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஓடி போய் உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. உங்கள் உழைப்பை மட்டும் சுரண்டிக்கிட்டு உங்களை ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சவங்க தான் அதிகம். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் உங்கள் வீட்டில் இருக்கிற சிலரும் உங்களை புரிஞ்சுக்காமல் காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற நேரம் வந்தாச்சு. உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய போகிற அந்த உறவு உங்களுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேள்வி கேட்க போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க முன்னாடி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகுது. இனிமேல் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி அப்படிங்கிற நிலைமையை அந்த உறவு உருவாக்க போகுது. இவ்வளவு நாளாக நீங்கள் அமைதியாக பொறுமையாக போயிட்டு இருந்ததுனால தான் எல்லாரும் உங்களை இஷ்டத்துக்கு பேசிட்டு. ஆனால் இப்போ வரப்போகிற அந்த உறவு ரொம்ப தைரியமான ஒரு ஆளுமை கொண்ட உறவு. எதையும் நேருக்கு நேராக தைரியமாக கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க. அதனாலேயே அவங்க உள்ளே வந்தோடனே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட வாயில் அடைச்சி போவோம். யார் இவங்க இவ்வளோ அதிகாரம் பண்ணுறாங்களே அப்படின்னு எல்லாரும் திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க உங்களை நன்மைக்காக மட்டும்தான். உங்களை எந்த இடத்துல யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்துல உங்களை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்காக தான் அந்த உணவு இவ்வளவு பிடிவாதமாக இனி நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற மலிகள், நீங்கள் அனுபவித்த அவமானங்கள் எல்லாத்தையும் அந்த உறவு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. நீங்கள் வாயை திறந்து சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் கண்ணை பார்த்தே உங்கள் கவலையை புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவங்க உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. இது ஒரு எதிர்பாராத திருப்பமாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சில பேருக்கு இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன ஒரு சொந்தமாக இருக்கலாம், இல்லை உங்களை ரொம்ப நேசித்த ஒரு ஆளாக இருக்கலாம். அவங்க மறுபடியும் வரும்போது வெறும் கையோடு வர போகிறது கிடையாது. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையும் சேர்ந்தே கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் நீங்கள் தனியாக எதையும் சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நிழல் மாதிரி அவங்க உங்கள் கூடவே இருந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு துணையாக நிற்க போகிறாங்க. அவங்க கொடுக்க போகிற தைரியம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக போகுது. ஒரு நாள் உங்கள் மேலே விழுந்த பழி அவமானம் எல்லாமே அவங்க வந்த பிறகு காணாமல் போக போகுது. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை 2 மணி நேரம் மாறப்போகுது. அந்த உறவு உங்கள் வீட்டுக்குள்ளே சத்தம் போட்டு பேசும்போது இவ்வளோ நாள் உங்களை ஆட்டி படைச்சவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இனிமேல் அவங்களோட காய்ச்சா இங்கே கொஞ்சம் கூட பலிக்காதுன்னு. உங்களை இவ்வளோ நாள் ஒரு எடுபுடி மாதிரி இல்லைன்னா ஒரு பணம் காய்க்கிற மரம் மாதிரினா உங்கள் வீட்டில் இருக்க சிலரும் உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவையோ, எப்பெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு காரியம் ஆகணுமோ அப்போ மட்டும்தான் உங்ககிட்ட தேன் ஒழுகுன மாதிரி இனிப்பாக பேசுவாங்க. அவங்க வேலை முடிஞ்சோடனே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாத்து வேலையும் உங்கள் வீட்டில் நடக்காது. ஏன்னா வரப்போகிற அந்த உறவு ரொம்ப உஷாரான ஆள். அவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்ட முடியாது. உங்களை யார் ஏமாற்ற நினைச்சாலும் அவங்கள அப்படியே வெளுத்து வாங்கிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு எப்பயுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. யாராவது கொஞ்சம் கஷ்டம்னு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு நின்னா போதும், உடனே உங்கள் மனசு உருகி உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்துருவீங்க. உங்களோட இந்த நல்ல மனசை, இந்த இறக்க குணத்தை தான் உங்களை சுற்றி இருக்கிறவனை தங்களுக்கு சாதகம்னா இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அந்த புது உறவு உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையமே உருவாக போகிறது. யாரும் உங்களை அவ்வளோ சுலபமாக நெருங்கி ஏமாற்றிட முடியாது. இனிமேல் இந்த வீட்டில் எந்த முடிவாக இருந்தாலும் நான் தான் எடுப்பேன், என்னை கேட்டுட்டு தான் இவங்களை நீங்கள் நெருங்கணும் அப்படின்னு அந்த உறவு ஒரு பெரிய இரும்பு திரை மாதிரி உங்களுக்கு முன்னாடி நிற்கும். இதை நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணில் கண்ணியே வந்துடும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பேருக்கு எத்தனையோ நல்லது செஞ்சுருக்கோம். இத்தனை வருஷம் கழித்து நமக்காக பேச, நம்மளை பாதுகாக்க ஒருத்தர் வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே கொங்கி வரும். வீட்டில் இருக்கிற மற்றவங்களாம் இந்த அதிரடியான மாற்றத்தை பார்த்து ரொம்பவே குறித்து போவாங்க. தனுசு ராசிக்காரங்களை இவ்வளோ நாள் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோமே, இப்படி ஒருத்தர் அவங்களுக்கு அரணா நிற்கிறாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு கோபம் நெறிமலையாக வெடிக்கும். ஆனால் வெளியே ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு அவங்க அத்தனை பேரோட வாயையும் அந்த உறவு அடைச்சிடும். ஏன்னா அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும், சத்தியமாக இருக்கும். இந்த துரோகத்தை முகத்தில் அரைஞ்ச மாதிரி தைரியமாக பேசுறதுனால தப்பு செஞ்ச யாராலையும் அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் அவங்கள குத்தி பேசி குறை சொல்லிகிட்டே இருந்த வாயெல்லாம் இப்போ எப்படி ஊமையாக மூடி கிடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு தனிமைக்கும் ஒவ்வொரு அவமானத்துக்கும் சேர்த்து வச்சு அந்த உறவு வட்டி முட்டலாக உங்களுக்கு செஞ்சவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது
உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் கூட வரலாம். எப்படி இவங்க அதிரடியாக இறங்கி அதிகாரம் செய்கிறாங்களே, இதனால் வீட்டில் எதுவும் பெரிய பிரச்சனை வெடிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப பொறுமையாக அமைதியாக விட்டு கொடுத்து போயிட்டு இருந்து என்ன சாதிச்சிங்க, உங்களை இன்னும் அதிகமாக மிதிச்சது தான் மிச்சம். அதனால் இப்போ நடக்க போகிற இந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. கசப்பான மருந்தாக இருந்தாலும் அதை பிடிச்சாதான் நாள்பட்ட நோய் குணமாகும். அது மாதிரிமா இந்த அதிரடியான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை கஷ்டங்களையும் அடித்து துரத்த போது அந்த உறவு உங்கள் கையை பிடிச்சிட்டு இனி நான் இருக்கேன், உனக்கு எந்த கவலையும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உசுருக்கே ஒரு புது பலம் இந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய மலை அளவிலான பாரம் ஒரே செகண்டில் உங்கள் தலையில இருந்து இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகம் செஞ்சுருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட தூக்கத்தை தொலைச்சி நேரத்துக்கு சாப்பிடாம உங்கள் உடம்ப கூட வருத்திக்கிட்டு உழைச்சி கொட்டியிருப்பீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கு என்றைக்குமே ஒரு மரியாதையோ ஒரு சிறு அங்கீகாரமோ கிடைச்சதே இல்லை. வியர்வை சிந்தி சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்த காசில் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களையே தப்பு சொல்கிற கூட்டம் தான் உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்தாங்க. இவங்க என்ன பெரிய ஆளா, இவங்க உழைச்சலாம் நாங்கள் உயிர் வாழணுமா அப்படின்னு உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை ஏளனமாக பேசினவங்க ஏராளம். அந்த வழியெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரித்த முகமாக சுத்தலாம் உங்களோட அந்த இதனை இனிமேல் நிரந்தரமாக முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா உங்களுக்காக வந்து நிற்க போகிற அந்த உறவு உங்கள் உழைப்புக்கான மரியாதையை ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருந்து அடித்து வாங்க போகுது. இனிமேல் யாரும் இவங்களை தரக்குறைவாக பேச முடியாது. இவங்க படுற கஷ்டத்துக்கு மரியாதை கொடுக்காத யாரும் எங்கள் வீட்டில் இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு அந்த உறவு சிங்கம் மாதிரி கர்ஜிக்க போகுது. இதை கேட்கும்போது இவ்வளவு வருஷமாக உங்கள் நெஞ்சில் அடைச்சி கிடந்த அந்த ஒரு பெரிய பாலம் சுக்குநூறாக உடஞ்சி சிதறும். ஒரு சாதாரண ஆளாக நினச்சி எப்போ பார்த்தாலும் உங்களை புற சொல்லிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இது ஒரு சம்மட்டி அடியாக இருக்கும். அவங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ராஜ மரியாதையை பார்த்து அவங்க வயிறு எரிய போகுது. எவ்வளவு நாள் உங்களை அழ வச்சவங்க இனிமே உங்களை பார்த்து தலை குனிகிற அளவுக்கு நிலைமை முற்றிலுமாக தலைகீழாக மாறப்போகுது. அந்த உறவு வெறும் வார்த்தையோட நிப்பாட்டிக்க போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் திரும்ப கொண்டு வர போகிறாங்க. இப்படி உங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட அவங்க ரொம்ப அக்கறையாக நிறைவேற்றி வைக்க போகிறாங்க. எவ்வளவு நாள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்களுக்காகவே தேய்ந்து பழகிட்ட உங்களுக்காகவே ஒருத்தர் இவ்வளோ மெனக்கிடுறதை பார்க்கும்போது வாழ்க்கை மேலே ஒரு புது ஆசையே வரும். நாமளும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம், நமக்கு அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நிலைக்க போகிறாங்க. உங்களை சுற்றி இருந்த அந்த இருட்டு விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய கவலை என்னென்னா, நம்மளை முழுசாக புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லையே அப்படிங்கிறது தான் உங்கள் கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை யாருமே இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிட்டதில்லை. நீங்கள் நியாயத்துக்காக கோபப்பட்டால் கூட உங்களை ஒரு மோசமானவங்க மாதிரி இல்லைன்னா ஒரு திமிரு பிடிச்சவங்க மாதிரினா எல்லாரும் சித்தரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த உறவு உங்கள் கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் பாசத்தை உங்களோட அந்த உண்மையான மனசை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்ககிட்ட எதையும் மறைக்க வேண்டியதில்லை, போலியாக சிரித்து மடிக்க வேண்டியதில்லை. நீங்கள் எப்படிப்பட்டவங்களோ அப்படியே அவங்ககிட்ட இருக்கலாம். அப்படி ஒரு சுதந்திரத்தை, அப்படி ஒரு ஆழமான நிம்மதியை அவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அவங்க உங்கள் பக்கம் நிற்கிற அந்த தைரியமே இனிமேல் உங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் சுலபமாக எதிர்கொள்ள வைக்கும். இவ்வளவு நாள் அவங்கள தனிமைப்படுத்தி வேடிக்கை பார்த்தவங்க இப்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக அவங்களுக்கு பொறுக்காது. மறுபடியும் ஏதாவது ஒரு மடியில் உங்ககிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. நேற்று வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இன்னைக்கு திடீர்னு வந்து ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த முறை அவங்க பருப்பு கொஞ்சம் கூட வேகாது. யார் உண்மையாகவே உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க, யார் காவியத்துக்காக உங்ககிட்ட வராங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இட போட்டு வச்சுருக்காங்க. உங்ககிட்ட தேன் தடவுன மாதிரி இனிப்பாக பேசுகிறவங்களோட சுயரூபத்தை தோழிச்சு காட்டுறது தான் அவங்களோட முதல் வேலையாக இருக்க போகுது. உங்களை சுற்றி ஒரு பெரிய ரேலி மாதிரி நின்று எந்த ஒரு துரோகியும் இனிமேல் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. எவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஓட்டர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுன மாதிரி விரயமாகிட்டு இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உழைப்பை நிறைய பேர் சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் வீட்டில் வரவு செலவில் இருந்து அத்தனை முடிவுகளையும் அந்த வரவு தான் தன் கையில் எடுக்க போகிறது. உங்களுக்காக ஒரு சேமிப்பை உருவாக்கி கொடுத்து உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு ஆணிவேராக அவங்க மாற போகிறாங்க.
எவ்வளவு நாளாக உங்களை பைத்தியக்காரங்க ஒன்றும் தெரியாத முட்டாள்னு முத்திர ஊத்துறவங்க முன்னாடியே உங்களை ஒரு பெரிய அறிவாளின்னு அவங்க நிரூபிக்க போகிறாங்க. எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் அவங்க பக்கபலமாக நின்று இதுதான் சரியான முடிவு, இவங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு உங்களை விட்டு கொடுக்கலாம் தேச போகிறவங்க. ஒரு விஷயமே உங்களுக்குள்ள இத்தனை காலமாக சுருங்கி போயிருந்த தன்னம்பிக்கையை பெரிய அளவில் தூண்டி விட போகுது. நீங்கள் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கொஞ்சம் மனசு மேலே கை வச்சு யோசிச்சு பாருங்க. ராத்திரி ஆனால் போகணும், படுத்தா தூக்கமே வராது. நினைவுகள், நீங்கள் பட்ட அவமானங்கள், யார் யார் உங்களை என்னென்ன வார்த்தை சொன்னாங்க அப்படிங்கிற அத்தனை விஷயமும் உங்கள் நாசுக்குள்ளே ஓடிக்கே இருக்கும். ஒரு கட்டத்தில் வேண்டாம் உசுரோடு இருக்கும்னு கூட நீங்கள் பலமுறை நினச்சி கண்ணீர் விட்டுருங்க. ஆனால் இனிமே அந்த நிலைமை உங்களுக்கு வரவே வராது. உங்கள் மனசில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஆழமான அமைதியை அந்த உணவு உங்களுக்கு தரப்போகுது. நீங்கள் தலைநீயில் தலை வச்ச உடனே நிம்மதியாக தூங்குற அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு பெரிய மாரத்தை அவங்க இறக்கி வைக்க போகிறாங்க. இத்தனை நாளாக வீட்டில் ஒரு மூலையில் முடங்கி கிடந்த நீங்கள் இனிமேல் அந்த வீட்டோட மையப்புள்ளியாக எல்லாரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆளாக மாறப்போறீங்க. மேலே மீன் பழி போட்டவங்க நிலைமை இனிமேல் ரொம்ப பரிலாபமாக மாறப்போகுது. நீங்கள் எந்த தப்பும் செய்யாமலேயே உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி இவ்வளவு நாள் கூண்டில் ஏற்றி வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் இப்போ காலம் முழுசாக மாறிடுச்சு. அந்த உணவு உங்கள் வீட்டுக்குள்ளே செஞ்ச அந்த அபிவிருத்தியான மாற்றத்தினால தப்பு செஞ்சவங்க இல்லாமல் அவங்க செஞ்ச கர்மாவுக்கான பலனை அனுபவிக்க போகிறாங்க. உங்களோட தப்பு சொன்ன அதே வாயால் அவங்க செஞ்ச தப்பை ஒத்துக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறப்போகுது. இதையெல்லாம் நீங்கள் கையை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்காக நியாயம் கேட்கவும் சண்டை போடவும் தான் உங்களுக்கு ஒரு பலமான துணை கிடைச்சிருச்சு. இனிமேல் உங்கள் கண்ணிலேருந்து வர்றது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் செஞ்ச தியாகத்துக்கும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமாக தான் இந்த உறவு உங்கள் கூடவே இருக்கக்கூது. எவ்வளோ நாளாக வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து உசும்புன்னு அழுதுகிட்டு இருந்தீங்களே, அந்த கண்ணீருக்கு இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தடுக்கிற வரைக்கும் மாடு மாதிரி முளைச்சோம். யாருக்கிட்டேயும் ஒரு நல்ல கேர் வாங்க முடியலையே நினச்சி உங்கள் மனசு ரொம்பவே எதுவுமே போயிருக்கும். ஆனால் இனிமேல் உங்களை ஒரு சின்ன வேலை கூட செய்ய விடாமல் அந்த உணவு உங்களை தாங்க போகிறது. நீ போய் உட்காரு, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன், இனிமேல் நீ கஷ்டப்பட்டது போதும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்களோட ஒரு வேலைக்காரி மாதிரியோ இல்லை குடும்ப பாரத்தை சுமக்கிற ஒரு எந்திரம் மாதிரியோ பார்த்தவங்களுக்கு மத்தியில் உங்களை ஒரு மகாராஜா மாதிரி மகாராணி மாதிரி அவங்க பார்த்துக்க போகிறாங்க. உங்களையே நீங்கள் மறந்து உங்களுக்கான ஆசைகள் எல்லாம் குழி தோண்டி குலைச்சிட்டு எத்தனையோ வருஷம் ஓடிடுச்சு. உங்களுக்குன்னு ஒரு நல்ல துணிமணி எடுக்கவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை செஞ்சு சாப்பிடவோ கூட உங்களுக்கு நேரம் இருந்திருக்காது. சில சமயம் அதற்கான உரிமை கூட வீட்டில் உங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இனிமேல் உங்களை அழகு பார்க்கறதுக்காகவே அந்த உறவு நிறைய நினைப்பட போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. முன்னாடி நின்று உங்களை நீங்களே காத்து சிரித்து எத்தனையோ காலம் ஆயிடுச்சுல, இனிமேல் அந்த சிரிப்பை உங்கள் முகத்தில் நிரந்தரமாக கொண்டு வர குறைய அவங்க தான். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி பார்த்துக்கலையோ அதை விட பல மடங்கு அதிகமாக அன்பை கொட்டி உங்களை திக்குமுக்காட வைக்க போகிறாங்க. உங்கள் குடும்பத்தை தாண்டி வெளியில் இருக்கிற சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ நாள் உங்களை பற்றி என்னென்னமோ தப்பாக பேசி சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு நதிப்பில்லைன்னு தெரிஞ்ச உடனே வெளியில் இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப இலக்காரமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்காக ஒருத்தர் இப்படி முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த விளையாட்டோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த உறவு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னாலே உங்களை பற்றி தப்பாக பேசின அத்தனை பேருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு உலரல் எடுக்கும். உங்களை பற்றி இனிமேல் ஒரு வார்த்தை தப்பாக பேசினா கூட இவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அவங்க மனசில் வந்துடும். இனிமேல் உங்களை பார்க்கும்போது மரியாதையோட ஒதுங்கி போகிறத நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க. இப்படியெல்லாம் நடக்குமா, இது ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது கனவு கிடையாது. இதுதான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நிஜம். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட வலிகளுக்கும் நீங்கள் சிந்தனை ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இயற்கையே உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இது. உங்களை ஆட்டி படைச்சவங்க, உங்களை அதிகாரமாக மிரட்டினவங்க அத்தனை பேரும் இனிமேல் உங்கள் கால் தூசிக்கு சமமாக அடங்கி போயே தீரணும். ஏன்னா உங்களுக்காக வந்திருக்கிற அந்த உறவு சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பலம் இருக்குது, ஒரு ஆளுமை இருக்குது. அந்த பலம் முழுக்க இப்போ உங்களை பலனாக மாறிடுச்சு. இனிமேல் உங்களை யாரும் சுலபமாக நெருங்கிட முடியாது. மீறி நெருங்கினா அவங்களுக்கு கிடைக்க போகிறது மிகப்பெரிய அவமானம் தான். உங்கள் வாழ்க்கையில் இருட்டு செஞ்சவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் ஒரு பெரிய வெளிச்சமாக மாற போகிற நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதவங்க இப்போது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுற நிலைமைக்கு வந்துடுவாங்க. வீட்டில் ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னா கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம யாரும் வாங்க முடியாது. ஏன்னா
அந்த அளவுக்கு அந்த உறவு உங்களை வீட்டின் தலைவராக ஒரு முக்கியமான இடத்துல உட்கார வச்சுருவாங்க. எவ்வளவு நாள் உங்களை வேலை வாங்கினவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறத பார்க்கும்போது பாலை சக்கரம் எப்படி சுற்றுதுன்னு நீங்களே வியந்து போவீங்க. உங்களை ஒரு பொருட்டா உங்களோட மதிக்காதவங்க வாயிலிருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே செய்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானங்களுக்குலாம் ஒரு பெரிய மருந்து போட்ட மாதிரி இருக்கும். அந்த உறவு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சுயரூபம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிக்கும். நேற்று வரைக்கும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க இப்போ உங்களை சுற்றி வருவாங்க. உங்ககிட்ட ரொம்பவும் பணிவாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட இந்த போலித்தனமான நடிப்பை அந்த உறவு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடும். எந்த நோக்கத்துக்காக உங்ககிட்ட இப்போ நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட புட்டு வைப்பாங்க. அதனால் யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு முழுசாக கிடச்சிடும். இனிமேல் நீங்கள் யார் பேச்சையும் கேட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஏமாந்து போக மாட்டீங்க. உங்களோட உடல் நலத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இவ்வளோ நாளாக மன உளைச்சல், நிம்மதி இல்லாத தூக்கம், யாரை பற்றியும் நினச்சி கவலைப்படுறதுன்னு உங்கள் உடம்பை நீங்களே ரொம்ப கெடுத்து வச்சுருந்தீங்க. பல நேரம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை கவனிக்கிறதுக்குள்ள ஒரு நாதி இருக்காது. நலியோடையே வேலை செஞ்ச நாட்கள் தான் உங்களுக்கு அதிகம். ஆனால் இப்போ உங்களுக்கு அரணாக நிற்கிற அந்த உறவு உங்கள் உடம்பை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட பதறி போய் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து கவனிக்க போகிறாங்க. இந்த அன்பான கவனிப்பினாலேயே உங்கள் உடம்புல இருந்த வியாதிகள் எல்லாம் மறைய போகுது. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வு நீங்கி ஒரு புது பிரகாசம், ஒரு புது தெம்பு வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு நாளாக முடக்கி வச்சுருந்த உங்கள் திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரப்போகிற நேரம் இது. குடும்பத்துக்காக உழைச்சி உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. அந்த உறவு உங்கள் தோள் மேலே கை போட்டு உண்ண முடியும். நீ எதை செய்ய நினச்சியோ அதை தைரியமாக செய், நான் உனக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு பற்றிக்கிட்டு எரியும். எத்தனை வருஷமாக உங்களை ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்த அத்தனை தடைகளையும் உடைச்சி எரிஞ்சிட்டு நீங்கள் ஒரு புது மனுஷனாக வெளியே வர போகிறீங்க. ஒரு வெற்றியை பார்த்து இவ்வளோ நாள் உங்களை ஏளனம் செஞ்சு அத்தனை பேரும் வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு எதிராக ரகசியமாக சதி செஞ்சவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் மேலே வந்தால் கூட உங்களை எப்படி கீழே தள்ளலான்னு திட்டம் போடுறதுல குறியாக இருந்த ஒரு சில சொந்தக்காரங்க இப்போ உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அந்த உறவு யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கள வேறுண்ட சாய்க்கிற அளவுக்கு ரொம்ப உஷாரானவங்க. உங்களோட ஒரு பார்வையே போதும் உங்கள் எதிரிகளோட திட்டங்கள்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். அதனால உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முதுகில் குத்துனவங்கெல்லாம் இப்போ நேருக்கு நேர் உங்கள் கண்ணை பார்க்கறதுக்கு கூட நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ராஜ ரம்பீரப்பை அந்த உறவு உங்களுக்குள்ளே உருவாக்கி கொடுக்க போகுது. நீங்கள் எப்போவுமே ரொம்ப நல்லவங்க, யார் தப்பு பண்ணாலும் உடனே மன்னிச்சு விட்டுடுவீங்க. ஆனால் அந்த நல்ல குணத்தெல்லாம் இவ்வளோ நாளாக மற்றவங்க உங்களுக்கு எதிராக தான் எடுத்து உங்களுக்கு வெளியே கொடுத்தாங்க. ஆனால் இனிமேல் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. அந்த உறவு உங்ககிட்ட யாரை நம்பணும், யாரை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நான் ஒரு பயப்பட ஒரு தயக்கத்தோடு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க. 4 பேர் என்ன தப்பாக பேசுவாங்களோ, நம்மளை குறை சொல்லுவாங்களோன்னு நினச்சி நீங்கள் உங்களை சுருக்கிக்கிட்டு போகிறோம். இனிமே இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. உங்களுக்காக நின்று சண்டை போடுறதுக்கு அந்த உறவு இருக்கும்போது நீங்கள் யாரை பார்த்தும் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போகுது. நீங்கள் சம்பாதிச்ச காசெல்லாம் யாருக்கோ போய் சேருதே, நமக்குன்னு ஒரு பைசா கூட நிற்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. உங்கள் உழைப்பை சுரண்டன கூட்டத்துக்கு நடுவில் உங்களுக்கான உரிமையை அடித்து வாங்க அந்த உறவு முன்னாடி நிற்கும். இனிமேல் உங்கள் கையில் காசு தாராளமாக புழங்க ஆரம்பிக்கும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக்க யாருடைய தயவையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் வராது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கிறதுக்கும் நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் தேவையான அத்தனை வசதிகளையும் அந்த உறவு உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகுது. ஒரு நாள் உங்களை வறுமையில் வாட விட்டவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட போகிறீங்க. மனசுக்குள்ளே இருக்கிற காணம் இறங்கினதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் ஒரு புது ஒளி வீச ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளாக எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்தோட ஒரு கவலையோடு இருந்த அந்த முகம் இனிமேல் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க போகுது. உங்களை பார்க்குறவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்ன இவங்க திடீர்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேன்னு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் அந்த உறவு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை காலமாக தேங்கி கிடந்த அந்த கண்ணீரையெல்லாம் தொடச்சிவிட்டு ஒரு ஆழமான நிம்மதியை அவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த நிம்மதிக்காக தான் நீங்கள் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தீங்க. அந்த காத்திருப்புக்கு இப்போ ஒரு பெரிய பலம் கிடைச்சாச்சு.
இல்லை, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது எல்லாமே வசந்த காலம்தான். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையே ஒரு கொண்டாட்டமாக மாறப்போகுது. உங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ நாளாக ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆள் கொடுத்து கேட்கக்கூட வீட்டில் ஆள் கிடையாது. ஆனால் இப்போது நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அந்த உறவு உங்கள் பக்கம் மலை மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் இவ்வளவு நாள் அவங்க பேச்சை கேட்டு அடங்கி கிடந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. அந்த உறவு கொடுக்குற பக்கபலத்தினால இனிமேல் நீங்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் பயந்து ஒடுங்கி கிடக்க மாட்டீங்க. உங்கள் உரிமைக்காக நீங்களே வாய் திறந்து பேச ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உங்களை எதிர்த்து பேச யாருக்கும் துணிச்சல் வராது. உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க எப்போவுமே உங்கள் வீட்டில் நடக்கிறத மோப்பம் பிடிக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இவங்களை எப்படியாவது பிரித்து விடலாம், இல்லை இவங்களை பற்றி தப்பாக பேசி சந்தோஷப்படலான்னு பார்த்துட்டு இருந்த கூட்டத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா இந்த புது உறவு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத கொட்டை கட்டியாச்சு. வெளியாட்கள் யாரும் இப்போது அவ்வளவு சுலபமாக உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது. அதாவது அப்படி தப்பான எண்ணத்தில் முயற்சி பண்ணா அப்படின்னா அந்த உணவு அவங்கள வாசலோடையே சத்தம் போட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. அதனால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சண்டைகள் மனக்கசப்புகள் வர்றது முழுசாக தடுக்கப்படும். நீங்கள் மனசு விட்டு பேசி எத்தனை காலம் ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கஷ்டத்தை, உங்கள் வெளியே, உங்கள் ஆசைகளை கேட்குறதுக்கு ஒரு காது கூட இந்த வீட்டில் இல்லையேன்னு ரொம்ப ஏங்கி போயிருந்தீங்க. ஆனால் இப்போது நீங்கள் சொல்ல வரதை நீங்கள் முழுசாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்க ஒருத்தர் வந்துட்டாங்க. உங்கள் கண்ணிலிருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண் இருக்கும், அவங்க நியாயம் கேட்பாங்க. உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை ஆயிரக்கணக்கான யானைகளோட பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். எவ்வளவு நாளாக ஒரு அனாதை மாதிரி தனிமையில் தவித்து உங்களுக்கு இப்போது மொத்த உலகமே உங்கள் கைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் இருட்டில் நடந்துகிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு முன்னாடி எந்த வழியும் தெரியாமல் யார் கூட போகிறதுன்னு புரியாமல் முட்டி மோதிட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் உங்கள் பாதை ரொம்ப தெளிவாக தெரிய போகுது. அந்த உறவு ஒரு பெரிய வெளிச்சமாக உங்கள் முன்னாடி நின்று வழிகாட்ட போகிறாங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமேல் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். எவ்வளவு நாள் உங்களை தட்டி பறித்தவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாமும் உங்கள் சந்தோஷத்தை காத்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கசப்பான சம்பவங்களுக்கும் இப்போ நடக்க போகிற இந்த மாற்றங்கள் ஒரு பெரிய மருந்தாக அமைய போகுது. உங்களை ஆழமாக காயப்படுத்தினவங்கெல்லாம் இப்போ உங்கள் நிழலை கூட தொட முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க. இத்தனை காலமாக உங்கள் நல்ல மனசை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒரு முட்டாள்னு நினச்சவங்கெல்லாம் இப்போது வாய் விட்டு கதற போகிறாங்க. ஏன்னா உங்களுக்காக வந்திருக்கிற அந்த உறவு உங்கள் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் உங்களை எல்லாம் இவ்வளவு நாள் தேவையில்லாமல் பேசினாங்களோ அது எல்லாரையும் நேருக்கு நேர் நின்று இனிமேல் அவங்கள பற்றி தப்பாக பேசினா இங்கே நடக்கிறதே வேறுன்னு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க முதுகுக்கு பின்னாடி கூட உங்களை பற்றி ஒரு வார்த்தை குறை சொல்ல யாருக்கும் தைரியம் வராது. உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பெரிய இரும்பு கோட்டை கட்டின மாதிரி கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான வளையத்தை அவங்க உருவாக்கிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாளாக நீங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து உங்களுக்காக வாழ மறந்து போனீங்களே, அந்த நிலைமையை முழுசாக மாற்றி அணைக்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு செய்ய போகிறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டு கிடைக்காம போன சின்ன சின்ன விஷயங்களை கூட தேடி பிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. உங்களை ஒரு ராணி மாதிரி இல்லை ஒரு ராஜா மாதிரி உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறாங்க. இத்தனை வருஷமாக உங்கள் முகத்தில் தொலைஞ்சு போன அந்த உண்மையான சிரிப்பு இனிமேல் நிரந்தரமாக உங்கள் உரத்தில் ஒட்டிக்க போகுது. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாக அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க. உடம்புல தெம்பு இல்லாமல் மனசில் நிம்மதி இல்லாமல் எத்தனையோ நாள் ராத்திரியில் தூங்காமல் உட்காந்து விடுஞ்சது உண்டு இல்லையா? இனிமேல் அந்த உறவு உங்கள் உடம்பு ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப பத்திரமா பார்த்துக்க போகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருந்தால் கூட கதறி போய் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு தேவையானதை செய்ய போகிறாங்க. அவங்க காட்டுற அந்த உண்மையான அன்பும் அக்கறையும் உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை வலிகளையும் வியாதிகளையும் காணாமல் போக வச்சிடும். உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பு வரப்போகுது. எனவே நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது நம்பிக்கையோட இன்னைக்கு நாள் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு ஆழமான சந்தோஷத்தோடு எந்திரிக்க போகிறீங்க. உங்களை பெற்று வளர்த்தவங்களோ இல்லை உங்கள் கூடவே பிறந்தவங்களோ கூட உங்களுக்கு இப்படி ஒரு அன்பை கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான எதிர்பார்ப்பு இல்லாத உண்மையான பாசத்தை அந்த உறவு உங்கள் மேலே பொட்ட போகிறாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற உங்கள் எதிரிகளுக்கும் உங்களை பிடிக்காத சொந்தக்காரங்களுக்கும் வயிறு எரிய போகுது.
இவ்வளவு நாள் நம்ம பாலுக்கு கீழே நம்ம சொல்றதை கேட்டுட்டு கிடந்தவங்க இப்போ எப்படி இவ்வளவு சந்தோஷமா ஒரு பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்களேன்னு அவங்க பொறாமையில வெந்து சாக போறாங்க. ஆனா அவங்களால உங்க நிழலை கூட ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க அவங்களெல்லாம் தாண்டி உங்க வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுவே உங்களை கீழே இழுத்து விட இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. உங்களை ஒரு கைக்காவ மாதிரி காட்டி வச்சவங்கெல்லாம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சிட்டு நிக்கிறாங்க. அந்த உறவு உங்க வீட்டுக்குள்ள செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? உங்க மனசுல இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மையை சுக்குநூறா உடைச்சதுதான். நம்மளால இனிமே ஒன்றும் முடியாது, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க ஒரு மூலையில முடங்கி கிடந்தீங்க. ஆனா இப்போ உங்களால எல்லாமே முடியும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு புது மனுஷனா அவங்க செதுக்கிட்டு இருக்காங்க. உங்களை உதாசீனப்படுத்தின ஒரே வீட்டுல உங்களை ஒரு அதிகார மையமா மாத்தி சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்காங்க. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தான் இந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். இவ்வளவு நாளா மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி உழைச்சு உங்க கனவுகளை எல்லாம் குழி தோண்டி குறைச்சிட்டீங்க. ஆனா அந்த புது உறவு உங்க கனவுகளுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க போகுது. உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும், எந்த தொழில் செஞ்சா நீங்க முன்னுக்கு வருவீங்க அப்படிங்கிறத உங்க கூட உட்காந்து மணிக்கணக்கா பேசி உங்களுக்கான ஒரு தெளிவான பாதையை அவங்க உருவாக்கி கொடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செய்ய நினைச்சா உனக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது, வீட்டில் கிட அப்படின்னு சொல்லி உங்களை மட்டன் தட்டின வாய்கள் எல்லாம் இப்போ உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையில வெந்து சாக போகுது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி அரணா நிற்கிற அந்த பலம் சாதாரண பலம் கிடையாது. பொருளாதாரத்துல நீங்க தொலை போற உயரம் ரொம்ப தெரியுது. இத்தனை நாளா உங்க கையில காசு தங்க மாட்டேங்குதே, வந்த காசு உடனே செலவாகிடுது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. உங்க தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம உங்களை சுத்தி இருந்தவங்க உங்களை ஏமாத்தி உங்க பணத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டாங்க. ஆனா இப்போ அந்த உறவு உங்க வீட்டுக்குள்ள வந்த நேரம் உங்க வீட்டுல பணால கொட்ட போகுது. உங்களை சுத்தி இருந்த அந்த தரித்திரம் விலகி ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கும். உங்க உழைப்புக்கு ஏற்ற உண்மையான தளம் முழுசா உங்க கைக்கு வந்து சேரும். இனிமே நீங்க யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்கு தேவையானதை நீங்களே தாராளமா செலவு செஞ்சு வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரத்தை அந்த உறவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க. உங்க வீட்டுல இப்ப நடக்கிற இந்த அதிரடியான மாற்றத்தை பார்த்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏதாவது சதிப்பமான்னு திப்பம் போடுவாங்க. உங்க மனசை மாத்தி அந்த உறவு கிட்ட இருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட பலிக்காது. ஏன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு யார் உங்க நல்லதுக்காக உண்மையா பேசுறாங்க, யார் உங்களை குழி பறிக்க பாக்குறாங்க அப்படின்னு. அது உறவு உங்க கண்ணில் இருந்த திரைய முழுசா விலக்கி விட்டு ஒவ்வொரு தரோட உண்மையான முகத்தையும் வெளிச்சம் போட்டு உங்களுக்கு காட்டிட்டாங்க. அதனால இனிமே நீங்க யார் பேச்சையும் கேட்டு ஏமாந்து போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த சந்தோஷத்தை கெடுக்க எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் முடியாது. உங்களோட பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கிற அந்த உறவு உங்க நிழல் மாதிரி கூடவே இருந்து உங்களை எப்பவுமே கைவிடாது. இத்தனை வருஷமா உங்க குடும்பத்து மேலையும் குறிப்பா உங்க மேலையும் விழுங்க அத்தனை கண் திருஷ்டியும் மற்றவங்களோட கெட்ட எண்ணங்களும் இப்போ சுக்குநூறா உடைய போகுது. அந்த உறவு உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சதுமே ஏதோ ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ள வந்த மாதிரி வீடே ரொம்ப மங்களகரமா மாறப்போகுது.